நீங்கள் தான் வந்து ஒரு ராஜாவோட பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்புற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து நீங்களே நம்புவீங்க. நம்ம ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ராஜாவை எடுத்துப்போம். அவர் இங்கிருந்து, அதாவது நம்ம திருச்சியிலேருந்து சென்னை போகணும் அப்படின்னா படை பரிவாரங்கள்லாம் தயார் பண்ணிவிட்டு நம்ம மந்திரி தளபதி இவங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்து நாட்டு ராஜா கிட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் பூட்டிட்டு வெயில் அடிச்சதுன்னா வேகாத வெயிலில் போகணும், மழை பெஞ்சு காற்றடிச்சு குளிர்ச்சு அப்படின்னா குளிரில் போகணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டு மெதுவாக சாப்பாடு இதெல்லாம் கட்டிக்கிட்டு போய் சேரணும். ஆனால் இப்போ நமக்கு அப்படி இல்லை. ஒரு 500-1000 ரூபா இருந்தால் போதும். காலையில் ஏறினோன்னா நைட்டு இறக்கி விட்ருவான், நைட்டு ஏறினோன்னா காலையில் கொண்டு போய் இறக்கி விட்ருவான். நம்ம தூங்கிக்கிட்டே வேற போகலாம். அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் அனுபவித்ததை விட வசதி வாய்ப்புகளையும் சுதந்திரத்தையும் சர்வ சாதாரணமாக இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம அனுபவிக்க முடியுது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 50 லட்சம் சம்பாதிச்சிட்டா போதும், இந்த கடனை மட்டும் கட்டிட்டா போதும், அந்த வேலை கிடச்சிச்சுன்னா போதும் அப்படின்னு எதையோ ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கோம். நீங்கள் எப்போவாதும் நினச்சி பார்த்துருக்கீங்களா நம்ம அந்த காலத்து ராஜாவோட எல்லாமே வந்து சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு? நீங்கள் இப்படி நினச்சி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.